டிவி கேமா விஜய் அவருக்கு தான் வந்து போட்டு போட போகிறாங்க. எந்த காரணத்துக்காக அவரை வந்து தேர்ந்தெடுக்கிறீங்க? எல்லாருமே ஆண்டுட்டாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா புதுசாக ஒரு ஆள் வரணும், அதனால டிவிக்கே தான். ஸோ எங்கள் சார்பு எல்லாருமே டிவிக்கே. இந்த வேரில் வந்து திமுக தான் ஓட்டு போகிறோம். எதிர்கட்சிங்க வந்து விமர்சனம் செஞ்சுன்னு தான் இருப்பாங்க. இந்தியாவிலேயே நம்பர் 1 முதலமைச்சர் யாருன்னு கேட்டால் தளபதி ஸ்டாலின் தான். இந்த வாட்டி யாருக்கான ஆதரவு? நம்ம சொல்லக்கூடாதுங்க, காட்டணும். இது டிவிக்கே தாங்க. அது யாரு காரணம்? திமுக தான். வெளியே சிபிஐயில் இருக்குல்ல, அது வரும்போது பார்த்துக்கலாம். எல்லா கட்சிக்கார மேலே தான் பாலியல் குற்றங்கள் எல்லாம் இது பண்ணுறாங்க. மகளிருக்கு கொஞ்சம் பாதுகாப்பு கொடுக்குறாங்க. எனக்கு தெரிஞ்சு டிவிக்கே வர வாய்ப்பு இருக்குது. என்னுடைய ஓட்டை வந்து டிவிக்கே நான் கன்ஃபார்ம் பண்ணிட்டேன். ஏன்னா ஆட்சி மாறணும், ஆட்சி சரியில்லை. நாங்கள் வந்து இதில் யங்ஸ்டர்னால எங்களுக்கு வந்து விஜய் தேவைப்பட்டால் நல்லாயிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். விஜயை பார்த்து மட்டும்தான் ஓட்டு போகிறோம். அவங்க வேட்பாளரை பொறுத்து நாங்கள் போட்டு ஓட்டு போடல. விஜய் மட்டும்தான் எங்களோட மெயின் இருக்காதுன்னா. அது எதிர்கட்சிங்க விமர்சனம் பண்ணின்னு தான் இருப்பாங்க. நல்லது திட்டங்கள் யார் யாருக்கு போய் சேர்ந்துருக்குதோ அந்த மக்கள் ஓட்டு கண்டிப்பாக திமுகவுக்கு இருக்கு. பொற்கொடி ஆம்ஸ்ட்ராங் புதுசாக தான் நிற்கிறாங்க. ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அவங்களுக்கும் வாக்களிக்கணும் ஆசையாக தான் இருக்குது. தாய்மார்களுக்கு எவ்வளோ உதவி பண்ணுறாரு. இப்போ 1000 ரூபாய் கொடுத்துருந்தாரு. இப்போ ஆட்சியில் வந்து 2000 ரூபாய் தரேன்னு சொல்லிக்கிறார். 75 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் ஆன திமுகவே என்னுடைய வாக்கு. அவருக்கு வந்து இப்போ பர்சன்டேஜ் ரொம்ப கம்மியாக இருக்குது. நம்ம வந்து ஓட்டை வேஸ்ட் பண்ண வேணாம்னு நினைக்கிறேன். இப்போ விஜய்க்கு போட்டால் கம்பல்சரி வருவாருன்ற ஒரு நம்பிக்கை இருக்குது. அதனால் ஒரு இம்பாக்ட் கிரியேட் பண்ணுவார் இந்த எலெக்ஷனில். அதனால் விஜய்க்கு போடுறேன். நல்லாட்சினா எடப்பாடியார் தான். வாக்களிப்பீர் இரட்டை இலைக்கே. குமுதம் ரிப்போர்ட்டர் நேயர்களுக்கு வணக்கம். தேர்தல் நெருங்கிட்டு இருக்க இந்த சூழ்நிலையில முக்கியமான தொகுதிகளுக்கு சென்று மக்கள் அங்கெல்லாம் யாருக்கு ஆதரவா வாக்களிக்க இருக்காங்க என்பதை பற்றி தெரிந்து கொண்டு இருக்கோம். இன்றைக்கு நம்ம வந்திருக்கக்கூடிய தொகுதி கவனம் ஈர்த்திருக்கிற ஒரு தொகுதியா இருக்குது. அதாவது திருவிக நகர் தொகுதிக்கு தான் நம்ம இன்னைக்கு வந்திருக்கோம். இந்த தொகுதியில அதிமுக தரப்புல இருந்து இரட்டை இலை சின்னத்துல தமிழ்நாடு பகுஜன் சமாஜ் கட்சியில இருந்து பொற்கொடி ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் போட்டியிடுறாங்க. அது மட்டும் இல்லாம திமுக, நாம் தமிழர் கட்சி, தமிழக வெற்றி கழகத்துல இருந்தும் வேட்பாளர்கள் வந்து இங்க போட்டியிடுறாங்க. ஆக மொத்தம் மக்களுடைய ஆதரவு யார் பக்கம் இருக்கு அப்படிங்கிறத கேட்டு தெரிஞ்சுப்போம் வாங்க. ஆனா இந்த திருவிக நகர் தொகுதியில 4 கட்சியில இருந்தும் ஒவ்வொரு வேட்பாளர்கள் நிற்கிறாங்க. திமுக தரப்புல இருந்து ஒருத்தவங்க, அதிமுக தரப்புல இருந்து இப்போ பொற்கொடி ஆம்ஸ்ட்ராங் வந்து நிற்கிறாங்க. உங்களுடைய வாக்கு யாருக்கானதா இருக்க போகுது? எனக்கு வந்து திமுக தாம்மா. ஏன்னா நான் 16 வயசுலேருந்து நம்ம திமுக தான். 16 அப்போதுலேருந்து இந்த வேரில் வந்து திமுக தான் ஓட்டு போடுறோம். வேறு எதுக்கு போடாது. பசங்க படிப்பு மெயின். அது படிக்கிற பசங்களுக்கு லேப்டாப்பு, பெண்களுக்கு வந்து தையல் மிஷினு, இது அப்புறம் கல்யாண மண்டபம், அப்புறம் ரோடு, அப்புறம் ஹாஸ்பிட்டலு. நான் கல்யாண மண்டபம் வந்து 3 இடத்துல கட்டிக்கிறார். ஹாஸ்பிட்டலில் வந்து அதுவும் பண்ணிக்கிறார். இதுக்கு மேலே என்ன வேணும்? இந்த தொகுதியில மட்டும்தான் அக்கறையா பண்றாரு, மற்ற தொகுதியில பண்றது இல்லைன்ற ஒரு பேச்சு வருது. அது நான் இங்கே தான் இருக்கிறேன். ஆனால் எனக்கு இதை பற்றி தான் தெரியும், மற்ற தொகுதி பற்றி எனக்கு தெரியாது. இப்போ இங்க நிக்கிற இந்த பொற்கொடி ஆம்ஸ்ட்ராங் அந்த வேட்பாளருக்கு நீங்க சுற்றி பாக்குறீங்க இல்லையா, உங்களுடைய வாக்கு சொல்லிட்டீங்க. உங்க கூட இருக்கிற சுற்றங்கள் எல்லாம் யாருக்கு வாக்களிக்கிறதா, எந்த மாதிரி ஒரு ஆதரவு தளம் இருக்குங்க? நான் வந்து என்னை பற்றி தான் நான் சொல்ல முடியும். நான் மற்றவங்களுடைய கணிப்பு நான் சொல்ல முடியாது. நான் வந்து பொதுவாக சொல்கிறேன். இவர் வந்து முதல்ல பசங்க படிப்புக்கு முதல்ல, 2வது பள்ளிக்கூடம் கட்டினார். அப்புறம் இது பசங்க ஃபுட்பால் விளையாடுறதுக்கு, ஸ்டேடியம் விளையாடுறதுக்கு, பாக்ஸிங்கு, லேடிஸ் ஜிம்மு, ஜென்ஸு ஜிம்மு இதெல்லாம் திறந்துருக்கிறார். பரவாயில்ல, எல்லாருமே பயன்படுத்துகிறாங்களா? இது எல்லாருக்குமே யூஸ் தான். யாருக்கும் யூஸ் இல்லாத இல்லை. எல்லாருமே வராங்க, எல்லாருமே பார்க்குறாங்க. அதே மாதிரி கண்ணை செக் பண்ணுறதுக்கு அது தனியாக வச்சுருக்கிறாரு. கண்ணாடி அவங்களே கொடுக்குறாங்க. அப்புறம் இதுக்கு மேலே என்ன வேணும்? ஆனால் இந்த திருவிக நகர் பகுதியில் 4 விதமான வேட்பாளர்கள் நிற்கிறாங்க. முதன்மையாக டிஎம்கே, ஏடிஎம்கேலேருந்து பொற்கொடி ஆம்ஸ்ட்ராங், தாவே கலர்ந்து நாம் தமிழர் கட்சியிலேருந்து. உங்களுடைய ஆதரவு எந்த கட்சியினருக்கு இருக்க போது, எந்த வேட்பாளருக்கு இருக்க போகுது? டிவி கேமா விஜய் அவருக்கு தான் வந்து போட்டு போட போகிறாங்க. எந்த காரணத்துக்காக அவரை வந்து தேர்ந்தெடுக்கிறீங்க? அவர் புதுசாக வந்துக்கிறதால
நல்லது என்ன பொண்ணு வேறு செய்யும் தான் நாங்கள் பண்ணுறோம். இப்போது எல்லாருக்கும் ஓட்டு போட்டாச்சு, அதனால் இவர் புதுசாக வந்ததுனால இவருக்கு போடலான்னு இருக்கிறோம் நாங்கள். என்ன இப்போ இந்த பகுதியில் வந்து பொற்கொடி ஆம்ஸ்ட்ராங்கும் இங்கே நிற்கிறாங்க. அவங்களுக்கு உங்களுடைய ஆதரவு வந்து எந்த அளவுக்கு இருக்கும்? இல்லை மேடம், எனக்கு வந்து அவருக்கு தான் போகணுன்னு ஒரு இது இருக்குது, விஜய்க்கு தான் போகணுன்னு ஒரு எண்ணம். அவர் மீது நிறைய விமர்சனங்கள் வைக்கிறாங்களே. இப்பதான் வந்திருக்காரு, மக்களுக்காக நிக்க மாட்டாரு, மக்கள் வந்து அடிபட்டு கிடந்தாலும் எதுவும் கேட்க மாட்டாரு, அறிக்கையிலே பேசுறாரு, இவர் வந்தா என்ன செய்வாருன்ற ஒரு கேள்வியும் வைக்கிறாங்களே. அந்த கேள்வி உங்களுக்கு எழலையா? இல்லை மேடம், அவர் செய்வார் மேடம். எல்லாரும் வந்து ஒன்றா சொல்லுவாங்க, அவர் செய்வார். ஒரு நம்பிக்கை தான் அவர் மேலே. புதுசாக வராரு, பார்க்கலாம். மகளிருக்கு 1000 ரூபாய் தொகை கொடுத்து இப்போ 2000 ரூபாய் அறிவிச்சிட்டாரு. 2000 ரூபாய் அரிசி இல்லாமல் லோனுக்குன்னு எல்லாம் கேன்சல் பண்ணுறேன்ட்டாரு. மறுபடியும் இந்த இடத்துல வந்து டிஎம்கே எம்எல்ஏ தான் வரணும். கேப்டனு கூட்டணி கட்சியாராக இருக்காங்க. அதெல்லாம் எதாக இருந்தாலும் மக்களுக்கு நல்லது பண்ணுறாங்க இல்லையா, அதை நம்ம பார்க்கணும்ல. எல்லா கட்சிக்கார மேலே தான் பாலியல் கூட்டத்தில் எல்லாம் இது பண்ணுறாங்க. மகளிருக்கு கொஞ்சம் பாதுகாப்பு கொடுக்குறாங்க, அவ்வளோதான். அவங்க ஆட்சி தான் வரும், இந்த இடத்துல அவங்க தான் வருவாங்க. கண்டிப்பா டிவிகே தான் இருக்கு. என்னோட ஒரு மாற்றம் வரணும்ல தமிழ்நாட்டில். பெண்களுக்கு பாதுகாப்பு வேணும், அது டிவிகே. எல்லாருமே ஆண்டுட்டாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா புதுசாக ஒரு ஆள் வரணும், அதனால டிவிகே தான். ஸோ எங்கள் சார்பு எல்லாருமே டிவிகே தான். புதுசாக யாராவது வரேன்னா அதை தடுப்பாங்க, யாருமே சரி தடுப்பாங்க. இங்கே வெள்ளத்தில் நாங்கள் இருந்தோம், ஆனால் எங்களை யாரும் வந்து பார்க்கல. நாங்கள் எல்லாம் வெள்ளத்தில் பாதிக்கப்பட்டோம். இதே மாதிரி ஒரு புகார் வந்து வச்சுருக்கோம், ஆனால் யாரும் வந்து எங்களை பார்க்கல. இப்போ எங்களுக்கு வந்து இலவச வீடுன்னு சொல்லி ஒரு கொடுத்தாங்க. நான் எழுதி கொடுத்து 4 வருஷம் ஆகுது, ஆனாலும் எனக்கு இலவச வீடு வரல. சுத்தமாக வந்து அங்கே அலைஞ்சதே பார்த்தீங்கன்னா 3 வருஷம் நான் அலைஞ்சேன். அங்கே எல்லா ஆஃபீஸில் அங்கே இங்கேன்னு போக சொல்லி எல்லா இடத்துலையும் அலைஞ்சேன். அதோட எல்லா டீட்டெயிலும் வச்சுருக்கேன், ஆனாலும் எனக்கு சொந்த வீடு கிடைக்கல. நான் வாடகை வீட்டில் தான் இருக்கேன். ஆட்சிக்கு வந்த உடனே வீடு இல்லாதவங்களுக்கு தரேன்னு சொல்லி சொன்னாங்க. அதை நம்பி ஒரு நாள் எல்லா இடத்துலையும் மாற்றம் வரணும்னா இவ்வளோ எதிர்ப்பையை தாண்டி அவர் வராருன்னு அவருக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்து தான் பார்ப்போமே. என்னோட வாக்கு வந்து திமுகவுக்கு. எதிர்கட்சிங்க வந்து விமர்சனம் செஞ்சுன்னு இருப்பாங்க. இந்தியாவிலேயே நம்பர் 1 முதலமைச்சர் யாருன்னு கேட்டால் தளபதி ஸ்டாலின் தான். மகளிர் விடியல் பயணம், பெண்களுக்கு மாதம் 1000 ரூபாய், புதுமை பெண் திட்டம், அந்த மாதிரி நிறைய எக்கச்சக்கம் பெண்களுக்கு பண்ணியிருக்கிறார். காவல்துறை தான் பார்த்துன்னு இருக்கிறாங்க. அதுக்குன்னு போயிட்டு முதலமைச்சர் வந்து எங்கெங்கே குற்றம் நடக்குதுலாம் போய் பார்த்துன்னு இருக்க முடியாது. அதுக்கான அவர் தண்டனையை வந்து அவர் பெற்று தந்துன்னு தான் இருக்கிறாரு. தேர்தல்லாம் யார் வேணால் நிற்கலாம். ஸோ மக்களோட ஆதரவு யாருக்கு இருக்குதோ அவங்க வெற்றி பெறுவாங்க. இது திருவிக நகர் தொகுதி வந்து எப்போவுமே திமுக கோட்டை. ஸோ அதனால் இங்கே வந்து எப்போவுமே திமுக தான் ஜெயிக்கும், திமுக தான் வரும். ஏன்னா சேகர் பாபு அண்ணன் அவ்வளோ பண்ணியிருக்கிறாரு இந்த தொகுதிக்கு. எனக்கு தெரிஞ்சு டிவிக்கு வர வாய்ப்பு இருக்குது. என்னுடைய ஓட்டு வந்து டிவிக்கு நான் கன்ஃபார்ம் பண்ணிட்டேன். ஏன்னா ஆட்சி மாறணும், ஆட்சி சரியில்லை. எனக்கு தெரிஞ்சு விஜய் வந்தால் நல்லாயிருக்கும். இந்த வாட்டி அவங்க ஆட்சியில் வந்தால் மாற்றம் செய்வாங்கன்னு யாரும் எதிர்பார்க்கல. ஸோ நாங்கள் எங்களை மாரி டிரைவர் ஆளுங்க யாரும் எதிர்பார்க்கல. எங்களோட நம்பிக்கை வச்சது வந்து டிவிக்கு மேலே தான் நாங்கள் நம்பிக்கை வச்சுருக்கோம். ஏன்னா ஆட்சி கொஞ்சம் மாறணும், ஆட்சி மாறினா தான் எங்களோட வாழ்வாதாரம் நல்லாயிருக்கும். நாம் தமிழ் வந்தால் நல்லாயிருக்கும். பட் அவரும் இது வரைக்கும் யார் மக்களுக்கு எதுவும் பண்ணலை எனக்கு தெரிஞ்சு. அதனால் அவர் ஜெயிக்க வாய்ப்பு இல்லை. நின்னாலும் ஓரளவு அவர் ஜெயிக்கலாம். முழுக்க இப்போ வந்து டிவிக்கு மட்டும்தான் ஜெயிக்க வாய்ப்பு இருக்குது. இப்போன்றது இல்லை, எங்கள் அப்பா எங்கள் தாத்தா காலத்துலேருந்து உதயசூரியன் தான். தேர்தல் அறிவித்தா மக்களுக்கு 1000 ரூபாய் போய் சேர்ந்துருக்காதுங்க. அதுக்கு முன்னே பிப்ரவரி, மார்ச், ஏப்ரலில் வந்து 3000 ரூபாய் சேர்த்து 2000 ரூபாய் சேர்த்து 5000 ரூபாய் கொடுத்தாருங்க. அது யாரும் கொடுக்க மாட்டாங்க. தாய்மார்களுக்கு எவ்வளோ உதவி பண்ணுறாரு. இப்போ 1000 ரூபாய் கொடுத்துருந்தாரு, இப்போ ஆட்சியில் வந்தால் 2000 ரூபாய் தரேன்னு சொல்லிக்கிறார். எடப்பாடியில் பூச்சிங்க. அவர் நல்ல கரெக்டுங்க. அவர் ஒத்துமையாக இருந்தால் பன்னீர்செல்வம் ஏன் வர்றாரு, செங்கோட்டை ஏன் வர்றாரு, நீங்களே சொல்லுங்கள். அவர் சரியில்லை, அவள் தான். அவர் பாஜக அடிமையாகிட்டார். அவர் என்ன சொல்கிறத தலையாடுறாரு, வேறு ஒன்றும் கிடையாது. ஆதரவெல்லாம் இல்லை. 15 வயசு 13 வயசு பசங்கம்மா மரத்தில் ஏறுறான், ஒருத்தர் கரண்ட்டில் ஏறுறான். அது முறையாது, நீங்களே சொல்லுங்க. நான் பார்க்குறேமே பேப்பரில். அதெல்லாம் சும்மா பேச்சு. அவர் வந்து ஆட்சிக்கு வந்துடுவாரா? படிப்படியாக வரணும். எம்எல்ஏ ஆகணும், எம்பி ஆகணும், மந்திரி ஆகணும். அப்போ தான் உனக்கு முதலமைச்சர் சான்ஸு. புரியுதா? இப்போல்லாம் வந்து அவர் சினிமாவில் தான் விஜய், அரசியலில் விஜய் கிடையாது. அரசியலில் வந்து இப்போதைக்கு 100% ஸ்டாலின் தான். அடுத்த வாட்டி வந்தாலுமே நல்ல அறிவிப்பெல்லாம் கொடுத்துக்கிறார். 1000 ரூபான்றது 2000 ரூபாய் கொடுத்துக்கிறாரு.
8,000 ரூபாய் கார்டு ஒன்று தராரு, நம்ம எது வேணாலும் வாங்கிக்கலாம். இதெல்லாம் யாரும் எடப்பாடியெல்லாம் கொடுத்ததே கிடையாது. புரியுதா? இதெல்லாம் ஸ்டாலின் தான். அண்ணா உங்களுடைய ஓட்டு யாருக்கானதா இருக்க போது, ஆதரவு யாருக்கு தர போறீங்க? கண்டிப்பாக டிவிக்கே தான் இருக்கும். ஏன்னா இப்போ விஜய் வந்திருக்காரு, அவரை நம்ம ஆதரிக்கிற மாதிரி ஓட்டு போட்டு ஜெயிக்க வைக்கணும். இத்தனை வருஷம் 2 கட்சி மட்டும் தான் பார்த்துருக்கோம். இப்போ யங்ஸ்டர் நாங்கள் இதில் யங்ஸ்டர்னால எங்களுக்கு விஜய் தேவைப்பட்டால் நல்லாயிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். சரிங்களா? ஆல்ரெடி இருக்கிற கட்சிங்க அந்த அளவுக்கு இது வரைக்கும் இந்த தொகுதியில் பெருசாக பண்ண மாதிரி தெரில. நான் 20 வருஷம் இங்கே தான் இருக்கேன். என்னமோ இங்கே தண்ணி பிரச்சனை எல்லா பிரச்சனையும் இருக்குது. அதனால் இப்போ புதுசாக ஒரு ஆள் வந்தால் நல்லா இருக்குமேன்னு சொல்லிட்டு விஜய்க்கு ஓட்டு போடலாம் அப்படின்னு இருக்கு மேடம். விஜய் நிற்கிறாரு, ஓகே. அவருடைய வேட்பாளர்கள் நிறுத்துறாங்களா? வேட்பாளர்களை பார்த்து தான் எம்எல்ஏவை நம்ம தேர்ந்தெடுப்போம் இல்லையா? இப்போ அவங்களுடைய வேட்பாளர்கள் நீங்கள் பார்த்த விதத்தில் எந்த விதத்தில் நீங்கள் அவங்கள சூஸ் பண்ணுறீங்க? அப்படின்னு கிடையாது. தனிப்பட்ட முறையில் நாங்கள் எப்படி சொல்கிறோன்னா, விஜயை பார்த்து மட்டும்தான் ஓட்டு போடுறோம். அவங்க வேட்பாளரை பொறுத்து நாங்கள் ஓட்டு போடல. விஜய் மட்டும்தான் எங்களோட மெயின் இருக்கா போல். அவர் வந்தார்னா நல்லது பண்ணுவார், அவங்க வேட்பாளர்களும் வந்தால் நல்லது பண்ணுவாங்கன்னு தான் இருக்குது. மற்ற கட்சி மாதிரி வேட்பாளர்கள் தப்பு பண்ணால் கேட்க மாட்டாரு இல்லை, விஜய் கம்பல்சரி கேட்பாரு. அதனால தான் விஜய்க்கு ஓட்டு போடுறது. இப்போ நாம் தமிழர் கட்சியிலும் வேட்பாளர்கள் நிற்கிறாங்க. அவரும் கடந்த 15 வருஷமாக நிறைய விஷயத்துக்கு குரல் கொடுத்துட்டு இருக்காரு. கனிம வளம் கொள்ளையடிக்கிறாங்க, மண் சுரண்டப்படுது அப்படின்னு மண் மாநாடு, மரம் மாநாடுலாம் நிறைய போட்டுட்டு தான் இருக்காரு. இப்போ அவர் வந்தால் மாற்றம் வரும்னு நீங்கள் எதிர்பார்க்கலையா? போன எலெக்ஷனில் நான் கம்பல்சரி சீமானுக்கு தான் போட்டேன். அவருக்கு இப்போ பர்சன்டேஜ் ரொம்ப கம்மியாக இருக்குது. நம்ம ஓட்டை வேஸ்ட் பண்ண வேணாம்னு நினைக்கிறேன். இப்போ விஜய்க்கு போட்டால் கம்பல்சரி வருவாருன்ற ஒரு நம்பிக்கை இருக்குது. அதனால் ஒரு இம்பாக்ட் கிரியேட் பண்ணுவார் இந்த எலெக்ஷனில். அதனால் விஜய்க்கு போடுறேன். இப்போ இத்தனை வருஷமாக இருந்த சீமானுக்குமே கம்மியாக தான் இருக்குதுன்னும் போது இந்த முதல்ல இந்த தேர்தலில் தான் விஜய் அவர்கள் நிற்கிறாங்க. இப்போ அவருக்கு நீங்கள் எல்லாரும் போடுறதுனால பர்சன்டேஜ் அதிகமாக வந்துடும், அந்த அளவுக்கு க்ரௌடு இருக்குன்னு நினைக்கிறீங்க? கம்பல்சரி க்ரௌடு டெஃபினட்டாக இருக்குல்ல. நீங்களே எல்லாம் பார்க்குறீங்க, சோஷியல் மீடியாலும் பார்க்குறீங்க. அதனால தான் இப்போ விஜய் எங்கன்னா போனான்னா கம்பல்சரி க்ரௌடு இருக்குது. இப்போ இங்கே வந்தார்னா கூட டெஃபினட்டாக ஒரு மேக்ஸிமம் இங்கே கண்ட்ரோல் பண்ண முடியாது. விஜய் ஃபேன்ஸ் அதிகமாக இருக்காங்க. அதனால் விஜய்க்கு ஓட்டு வரன்ற நம்பிக்கையில் தான், க்ரௌடுனால தான் விஜய்க்கு ஓட்டு வரன்ற நம்பிக்கையில் விஜய்க்கு போடுறோம் மேடம். ஓகேங்களா? இப்போ இங்கே இருக்கக்கூடிய பிரச்சனைகள்லாம் சொன்னீங்க. அவர் வந்தால் எந்தெந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் போகும்னு நீங்கள் எதிர்பார்க்குறீங்க, நம்புறீங்க? மெயின் பார்த்தீங்கன்னா சின்ன பசங்க மேடம், 17 வயசு கீழே இருக்க பசங்க கஞ்சா, தண்ணி, கூலிப்பு மெயினாக அதெல்லாம் அஃபெக்ட்ஸ் ஆகுது. சின்ன லேடிஸ் எங்கள் வீட்டில் எங்கள் அம்மாலாம் தண்ணி எடுக்க கூட போக முடியல மேடம். சரிங்களா? பசங்களை இப்போ ஒரு சின்ன கஞ்சா அடிக்கிற பசங்களை பார்த்தா எங்களுக்கு பயமாக இருக்குது. நாங்கள் பயந்து ஒதுங்கி போகிற மாதிரி இருக்குது. அந்த மாதிரி இருக்கிறனால பிரச்சனை இருக்குது. ஓகேங்களா? இதெல்லாம் கொஞ்சம் விஜய் மாற்றினார்னா நல்லாயிருக்கும் நினைக்கிறேன். ஐயா ஸ்டாலின், அண்ணன் PK சேகர் பாபு, அண்ணன் KSR. திமுக தமிழ்நாட்டுக்கு ஏகப்பட்ட திட்டங்கள் பண்ணியிருக்கிறாங்க. சொல்கிறதுக்கு நிறைய இருக்குது, சொல்லினே போகலாம். இன்னும் இப்போ திருப்பி ஆட்சிக்கு வந்த பிறகு கூட இன்னும் நிறைய திட்டங்கள் பண்ண போகிறாங்க. சொல்கிறவங்க சொல்லுவாங்க, ஆனால் திமுகக்குன்னு இருக்கிற செல்வாக்கு இங்கே எப்பவுமே திமுகக்கு இருக்குது. அது எதிர்கட்சிங்க விமர்சனம் பண்ணிட்டு தான் இருப்பாங்க. நல்லது திட்டங்கள் யார் யாருக்கு போய் சேர்ந்துருக்குதோ அந்த மக்கள் ஓட்டு கண்டிப்பாக திமுகவுக்கு இருக்குது. ஆனால் உங்களுடைய வாக்கு இந்த திருவிக நகர் பகுதியில் யாருக்கானதாக இருக்கு போகுது? இங்கே திருவிக நகரில் பல்லவி சிஸ்டர் இருக்குது. அவர் பல்லவி தாவேகா வேட்பாளருக்கு தான் இருக்க போதா? மற்ற வேட்பாளர்களாக நீங்கள் ஒப்பிட்டு பார்ப்பீங்கல்ல, இவங்க வந்தால் இது பண்ணுவாங்க அது பண்ணுவாங்கன்னு, எந்த காரணத்துக்காக அவங்களை தேர்ந்தெடுக்கு? இல்லை, அதாவது புதுசாக வரணும் அவங்க விஜய், அது இல்லாமல் நல்ல ஒரு மாற்றம் இருக்குன்றது நம்பிக்கையில் தான். பொற்கொடி ஆம்ஸ்ட்ராங்கும் புதுசாக தான் நிற்கிறாங்க. ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அவங்களுக்கும் வாக்களிக்கணும் ஆசையாக தான் இருக்குது. பட் இருந்தாலும் விஜய் நம்ம ஆரம்பத்துலேருந்து விஜய் ரசிகர்ன்றனால அவங்க வாக்களிக்கணும் பல்லவி சிஸ்டருக்கு. இப்போது அதாவது ஒரு நடிகர் அப்படின்றதே போதுமா வாக்களிக்கிறதுக்கு? நீங்கள் அவங்க யங்ஸ்டருங்க, அவங்க நிறைய படிச்சிருக்காரு விஜய் தளபதி அவர்கள். இளைஞருக்கு நிறைய நல்லது செய்வார்ன்ற நம்புகிறேன் நான். ரொம்ப என்னுடைய வாக்கு 75 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் ஆன திமுகவே என்னுடைய வாக்கு. ஏன்னா கலைஞர் அவர்கள் இந்த தமிழ்நாடுக்காக 1-2 சலுகைகளில் ஏகப்பட்ட சலுகைகளை செய்திருக்கிறார். கலைஞர்லேருந்து MK ஸ்டாலின் முதல்வர் ஐயா வரைக்கும் ஏகப்பட்ட சலுகைகள். அதை இது வரைக்கும் எந்த ஒரு கட்சியாலும் தமிழ்நாட்டில் செய்ய முடியாது. ஆனால் அவர் நீட்டுக்கு அனுமதி கொடுத்துட்டார்ல, பிஜேபி சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு நீட்டுக்கு அனுமதி கொடுத்துட்டாரு. அது ஏழ்மையான மக்கள் அந்த அரசு பள்ளியில் படிக்கிறவங்கள அந்த நீட்டுக்கு உண்டான எக்ஸாம் எழுத முடியல. எனக்கு தெரிஞ்சு தமிழ்நாட்டில் டாக்டர்கள் அதிகம். தமிழ்நாட்டில் இந்த லேடிஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா முடி, தாலி அதெல்லாம் செக் பண்ணுறாங்க. ஆனால் வடநாட்டில் அதெல்லாம் செக் பண்ணாமல் விட்டே அவங்களே கொடுக்குறாங்க. ஏன்னா அவங்க டாக்டர் பற்றாக்குறை இருக்குது, சரியாக படிக்காமல் டாக்டர் ஆவாங்க. இங்கே எல்லாமே எஜுகேஷன்லேருந்து எல்லாமே குவாலிட்டி. அது காரணம் திமுக அரசு தான். பிஜேபி ஒன்று தமிழ்நாட்டை அவங்களுக்கு காலு கீழே தான் இருக்கணும்னு பார்க்குறாங்க.
இது வரைக்கும் 75 வருஷமாக இருக்கிறோம். அந்த மாதிரி நம்ம யாருடைய அடிமையாகவும் இருந்ததில்லை, சுதந்திரமாக இருக்கிறோம். அப்புறம் இந்த விஜய்ன்றாங்க. விஜய் நான் என்ன சொல்கிறேன், கொரோனாவில் எங்கே போனார் விஜய்? வெள்ளம் வந்தது எங்கே போனார்? எதுவுமே பண்ணலை. ஆனால் நான் வந்தால் ஸ்ட்ரெயிட்டாக ஹீரோவாக தான் வருவேன். அது சினிமாவில் வச்சுக்கிட்டோம். ஒன்று ஃபஸ்ட்டு கவுன்சிலராக சொல்லுங்கள், அப்புறமா எம்எல்ஏவாக சொல்லுங்கள், எம்பியாக சொல்லுங்கள், அப்புறமா தலைவராக சொல்லுங்கள், முதல்வராக சொல்லுங்கள். நான் எடுத்தவொடனே ஸ்ட்ரெயிட்டாக எதுவும் பார்க்காம முதல்வராக தான் வந்து உட்காருவேண்ணா. அது தமிழ்நாட்டு மக்கள் ஏற்றுக்க மாட்டாங்க. எனக்கு தெரிஞ்சு விஜய்க்கு கூட்டம் கூடுது. 10 டிஸ்ட்ரிக்ட் ஒன்றா சேர்ந்து ஒரே இடத்துல கூடுறாங்க. பாதி பேர் அதில் ஓட்டு உரிமையே கிடையாது. 16 வயசு 17 வயசு. இன்னும் அறிவாளி புத்திசாலிங்க யாருமே ஓட்டே போட மாட்டாங்க விஜய்க்கு. இன்னும் கேட்டால் திமுகவுக்கு அடுத்தபடியான அறிவாளி யாருன்னு பார்த்தா ஏடிஎம்கே கூட கிடையாது. எனக்கு தெரிஞ்ச நாம் தமிழர் கட்சி அவருடைய ஒரு பேச்சும் பார்த்தீங்கன்னா அறிவுபூர்வமாக இருக்கும். திமுகவை பொறுத்த வரைக்கும் யங்ஸ்டருக்கு வாய்ப்பு தராங்க. இப்போ பொன்முடி அவரே ஒதுங்கிக்கிறாரு, வயசாகிடுச்சு அவருக்கு. பெரிய சீனியர்லாம் பார்த்தீங்கன்னா ஒதுங்கிட்டாங்க. இப்போ டிஆர்பி ராஜா, தங்கம் தென்னரசு, அன்பில் மகேஷ் அவர்லாம் பார்த்தீங்கன்னா வேறு லெவலு கல்வித்துறையெல்லாம். இன்னும் நம்ம திமுகவே அடுத்த ஆட்சி வந்ததுன்னா முழுக்க இந்த ஆட்சியில் வந்து பெண்களுக்கும் இளைஞர்களுக்கும் படிப்புக்கும் சம்மந்தமாக முக்கியமாக நம்ம எஜுகேஷன் மட்டும் போதுங்க. எஜுகேஷன் மட்டும் பக்காவாக கொடுத்துட்டு எஜுகேஷனையும் ஹாஸ்பிட்டலையும் கரெக்டாக பார்த்துட்டாங்கன்னா திமுக அரசு யாருமே ஒன்றும் பண்ண முடியாது. அடுத்தடுத்து ஒரு 30-50 வருஷம் திமுக தான். நம்ம சொல்லக்கூடாதுங்க, காட்டணும். இது டிவிக்கே தாங்க. எல்லாருமே ஆட்சி ஆண்டு இருக்காங்க, எதுவுமே சரியில்லை. புதுசாக வராரு நம்ம தளபதி, ஒரு வாய்ப்பு கொடுத்து பார்க்கலாமே. பண்ண போறாரு, இனிமேல் தான் பண்ண போறாரு. அவரு கொடுத்துருக்க அறிக்கை எல்லாமே நல்லதாக இருக்கேன்னு கொடுத்துருக்காரு. இனிமேல் தவறாக கொடுக்கலையே, எல்லாம் பக்காவாக கொடுத்துருக்காரு. இன்னும் வந்தா இன்னும் என்ன கொடுக்க போறாரு நம்மளுக்கே தெரியல. வரது குறைவில சொல்றாரு, வந்துட்டு என்ன பண்ண போறா அவர் நம்மளுக்கே தெரியல. பண்ணா சிறப்பாக பண்ணுவார், நல்லா பண்ணுவார். விஜய்க்கு தான். புதுசாக வரட்டும், பெண்களுக்கு பாதுகாப்பு இருக்கா? ஒரு குழந்தை ஒரு கால் போயிடுச்சு, போலீஸ்காரங்க குழந்தை கால், அந்த காலை கொடுத்துட்டாங்களா? ஒன்றும் கொடுக்கலல்ல. அது யாரு காரணம்? திமுக தான். வெளியே சிபிஐயில் இருக்குல்ல, அது வரும்போது பார்த்துக்கலாம். ப்ரெஸ்ஸுக்காரங்களை எதுக்கு பார்க்கணும்? எதுக்கு பார்க்கணுன்ற? மோடி பார்த்துக்கிறாரா ப்ரெஸ்ஸை? அவரு நாட்டு ஆள்ல நாட்டு ஆள்றாரா இல்லையா? தாய் வழி மகராசன் மாணவர் கனவை நினைவாக்கிடவே வராரு. புத்தக பைய தூக்கின மாணவர் கடன் சுமையை ஏற்கிடவே வராரு. மாணவர் கல்வி கடனை தள்ளுபடி செய்திடவே வராரு. பட்டப்படிப்புக்கு இனி பட்டா அடமானம் தேவையில்லை. பட்டதாரி எல்லாம் இனி தலை நிமிர்வு நடப்பாங்க பாரு. மாற்றம் வருது, மக்களாட்சி வருது. மக்களால் மக்களுக்காக அப்போவும் சரி இப்போவும் சரி. ரத்த இல்லதா எப்போவும் சரி. நல்லாட்சினா எடப்பாடியார் தான். வாக்களிப்பீர் இரட்டை இலைக்கே.